தெருவில் போகிறத ஒருத்தரை கடிச்சிருக்குது. கடிக்க வரும்போது முடிக்கிருக்கிறாரு, அவரே காலில் கடிச்சிருச்சு. நம்ம வீட்டு நாய் தானே அப்படின்ட்டு இருக்கக்கூடாது, கடிச்ச உடனே அதை கட்டி போட்டணும். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் அருகே உள்ள இலவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தறி தொழிலாளி குப்புசாமி என்பவரை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அவரது வளர்ப்பு நாய் அப்பகுதியில் இருந்த பல்வேறு நபர்களை கடித்துள்ளது. அப்போது தன்னுடைய நாயை பிடிக்க முயன்றபோது குப்புசாமியையும் நாய் கடித்தது. லேசான காயமடைந்த குப்புசாமி அதற்காக எந்த ஒரு சிகிச்சையும் எடுக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வளர்த்தின நாயே தான் ஃபஸ்ட்டு தெருவில் போகிறத ஒருத்தரை கடிச்சிருக்குது. அதுக்கு பின்னாடி அடுத்த நாள் அவரையே கடிக்க வரும்போது முடிக்கிருக்கிறாரு, அவரையே காலில் கடிச்சிருச்சு. அவர் ஊசி போட போகல, அவங்க பையனையும் கடிச்சிருச்சு, அவர் போட்டார் ஊசி. அவரை கடிச்சு அவர் போட மாட்டேன்ட்டார். நாங்களும் எவ்வளோ தூரம் சொன்னோம், கூப்பிட்டு பார்த்தோம், வரவே இல்லை. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அவரால் தண்ணீர் குடிக்க முடியாமல் அவதிப்பட்டதோடு அவரது செயலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டதை கண்டு குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அவரை அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது பரிசோதனை மேற்கொண்டதில் இவருக்கு ராபிஸ் நோய் பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குப்புசாமிக்கு தனியாரில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் ராபிஸ் பாதிப்பு அதிகரித்த நிலையில் குப்புசாமி பரிதாபமாக உயிரிழந்தார். 3 நாளாக இந்த பிரச்சனைங்க அவருக்கு. அது என்ன பிரச்சனை என்னன்னு எங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. நேற்று காலையில் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனோம். அங்கே எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தோம். ஒரு டெஸ்ட்டில் கூட ஒரு பாசிட்டிவுமே எதுவுமே காட்டல. அப்புறம் டாக்டரே வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவருக்கு வேறு எதுவும் பிரச்சனை இல்லைங்க, இதுதான் பிரச்சனை, தண்ணி குடிக்க முடியல, ஒரு முழுங்கு கூட தண்ணி குடிக்க முடியல, தண்ணி குடித்தாவே வலிப்பு வர மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அவரும் பார்த்து எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்தாரு. டெஸ்ட்டில் எந்த இதுவுமே கிடைக்கல. அப்புறம் அவரே நாய் எது கடிச்சிச்சாம்மா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க, 3 மாதத்துக்கு முன்னாடி கடிச்சு, ஊசி போடலை, ஊசி போடாமல் விட்டதுனால ஏதாவது பாதிப்பான்னு பாருங்கள் அப்படின்னும். அப்புறம் அவர் மேலே ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணார். அவர் இது கன்ஃபார்மாக நாய்க்கடி தான், அந்த அறிகுறி தான் இருக்குது, இது வேறு இல்லை, நீங்கள் உடனடியாக சிகிச்சை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்களும் இங்கே கூட்டிகிட்டு வந்தோன்னே இங்கே இருக்கிறவரும் மூளைக்கு பாதிச்சு பிடிச்சிம்மா, 90% மூளையை பாதிச்சு பிடிச்சி, 10% தான் வாய்ப்பு, 2 நாள் தான் டைமு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னைக்கு மதியானம் 1 மணிக்கு இறந்துட்டார். வீட்டு நாயாக இருந்தாலும் சரி, தெரு நாயாக இருந்தாலும் சரி, சின்ன கீரல் விழுந்தால் கூட யாரும் போய் ஊசி போடாமல் இருக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உடனடியாக சிகிச்சைக்கு போய் ஃப்ரீயாக போடுற ஊசி தானே போட்டுக்கலாம். அதில் நீங்கள் யாரும் இதை பார்த்தாவது இருக்குதுங்க, பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் இவர் போகலை, இவர் அஜாக்கிரதையாக இருந்ததுனால இப்போ பிள்ளைங்களும் அவர் குடும்பமும் தான் நடுத்தருவில் நிற்குது. வளர்ப்பு நாய் உட்பட எந்த நாய் கடித்தாலும் அதனால் சிறு காயம் என்றாலும் கூட அதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக சிகிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்கு இச்சம்பவம் மேலும் ஒரு உதாரணமாகும். நம்ம வீட்டு நாய் தானே அப்படின்ட்டு இருக்கக்கூடாது, கடிச்ச உடனே அதை கட்டி போட்டணும். கட்டி போட்டால் அது 10 நாளைக்கு, வெறி நாயாக இருந்தால் 10 நாளையில் அதோட சிம்டம்ஸ் தெரியும், இறந்துடும். நல்ல நாயாக இருந்தால் அதுக்கு மேலே அது உயிரோடு இருக்கும், நல்லா இருக்கும். அதனால் எல்லா டாக்டருமே அந்த அறிவுரையை தான் சொல்கிறாங்க. நாய் கடிச்சிட்டா நாயை கட்டி போட்டு 10 நாளைக்கு அதை பாதுகாப்பாக பாருங்கள். அது எப்படி சிம்டம்ஸ் எப்படி இருக்குது. வெறி நாயாக இருந்தால் செத்துரும், நீங்கள் உடனே நாயை அடித்து கொல்லக்கூடாது அப்படின்ட்டு எல்லா டாக்டரும் சொல்கிற அறிவுரை அதுதான்.